ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பேக்கரி ஸ்டைலில் நெய் பிஸ்கெட்டு நம்ம எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஒரு பால் எடுத்து வச்சுருக்கிறேன் நான். இப்போ வந்து இந்த பாலில் வந்து நெய் ஊற்றிக்கலாம். நம்ம எந்த கப்பில் நெய் எடுக்கிறோமோ அந்த கப்புக்கு எல்லாம் அளவு எடுத்துக்கணுங்க. அதே மாதிரி இப்போ வந்து நெய் ஊற்றுறேன் நான். இதில் இந்த கப்புக்கு நான் அளவு எடுத்துருக்கிறேன். இந்த கப்புக்கு நெய் ஊற்றிக்கலாம். இந்த கப்பு அளவுக்கு நான் இப்போது சர்க்கரை வந்து நல்லா மிக்சரில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த சர்க்கரையை இதில் போட்டுடலாம். இப்போ இது வச்சு நல்லா இலக்கி விட்டுறணும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா இந்த மாதிரி நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லாம் ரெண்டும் நல்லா சேர்ந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோ மிக்ஸ் பண்ணிக்கணும். கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். நல்லா இப்படி அடிச்சு விட்றணும். நல்லா மிக்ஸ் பண்ணி எவ்வளோ மிக்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா இப்படி போட்டு இலக்கி விட்டாச்சுன்னா நல்லா பாருங்கள், மடான்னு இந்த மாதிரி இலக்கி விட்டோன்னா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கலர் வாங்க, கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்க. அதனால் நல்லா இந்த மாதிரி 10 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி அடிச்சு விட்டுட்டோன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பிஸ்கெட்டுக்கு நல்லா வாங்க, நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதில் வந்து மாவு போட்டுக்கிறேன் நான். மைதா மாவு அதே கப்புக்கு 1 கப்பு மைதா மாவு போடுறேன் நான். 2 ஸ்பூனு கடலை மாவு, 2 ஸ்பூன் போடுறேன். ஜாஸ்தி போட வேண்டாம். 2 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூனு ரவை, வெள்ளை ரவை 2 ஸ்பூன் போடுறேன். பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன் போடணும். பேக்கிங் பவுடரும் போட்டுக்கலாம், பேக்கிங் சோடாவும் போட்டுக்கலாம். சாப்பிட்ற சோடா இருக்குல்ல, நம்ம அதையும் போட்டுக்கலாம். இப்போ நான் போடுறது பேக்கிங் பவுடரு. இதில் 1 ஸ்பூனு இப்போ போடுறேன். பேக்கிங் பவுடரு 1 ஸ்பூன் போடுறேன் நான். கொஞ்சோண்டு உப்பு லைட்டாக தான் போடணும், ஜாஸ்தி போட வேண்டாம். வரணும் இந்த மாதிரி கொஞ்சோண்டு கையில் எடுத்துகிட்டு உப்பு அதில் போட்டுக்கணும். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி பால் எதுவுமே ஊற்றக்கூடாது. அது ஒன்றும் இல்லாமையே இதுலேயே மிக்ஸ் பண்ணி எல்லாம் எடுத்துடணும் அப்படியே. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூடயே வந்து இப்போ ஏலக்காய் பொடி போட்டுடலாம். ஏலக்காய் நல்லா பொடிச்சு வச்சுருந்தேன், ஒரு அரை ஸ்பூனு ஏலக்காய் பொடி இது போடுறேன். இப்போ நான் இதையும் போட்டு நல்லா ஒன்று கூடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் நல்லா பண்ணி எடுக்கலாம். இப்போ ஏலக்காய் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நமக்கு இதில் ஈரத்தனம் எவ்வளோ வேணுமோ அது மாதிரி கொஞ்சம் மைதா மாவு மேலே போட்டு நல்லா தொளிச்சு விட்டு நல்லா பிணைஞ்சிக்கலாம். ஈரமாக இருந்துச்சுன்னா சர்க்கரையோட தண்ணி பாலெல்லாம் ஊற்றக்கூடாது. அது இல்லாமையே நமக்கு இதில் ஈரமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் மைதா மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவு பிணைஞ்ச மாதிரி நல்லா பிணைஞ்சி நல்லா ரெடியாக வச்சாச்சு பாருங்க. நீ உருண்டை பண்ணி எடுக்கலாம். இப்போ உருண்டை எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி உருண்டை பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி ஆக்கி கையில் இந்த மாதிரி ஆக்கிட்டு இப்போ கொஞ்சம் கை வச்சு இப்படி லைட்டாக, ஜாஸ்தி அமுத்தக்கூடாது, இப்படி லைட்டாக அமுத்திக்கணும். கொஞ்சம் சப்பையாகிற மாதிரி அமுத்திட்டு இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சுக்கணும். தட்டில் வந்து பட்டர் பேப்பர் போட்டு இந்த மாதிரி வச்சுக்கணும். இதுக்கு மேலே தான் வைக்கணும்.
இப்போ வந்து உருண்டை பண்ணது இப்படி ஒவ்வொன்றா மேலே இப்படி வச்சிடலாம். இப்படி மேலே வச்சு விட்டுட்டு எல்லாமே இதே மாதிரி செய்யலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரே மாதிரி உருண்டை பண்ணி வச்சாச்சு பாருங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. இதுக்கு மேலே வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு பாதாம் பிஸ்தா ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வச்சு அமுத்தி விட்டுடலாம். இந்த மாதிரி வச்சுட்டோன்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள். எல்லாத்துலேயும் இதே மாதிரி வச்சு விட்டுடலாம் பாருங்க. கொஞ்சம் வச்சுட்டு இப்படி அமுத்தி விட்டுறணும். மேலே அப்படி லைட்டாக அப்படி அமுத்தி கொடுத்தா போதும். இதே மாதிரி எல்லாத்தையும் வச்சு விட்டுடலாம். இப்போ எல்லா உருண்டையும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது ஒரே மாதிரி எல்லா உருண்டையும் ரெடி ஆயிடுச்சு. இனி எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் வாங்க. அடுப்பு ஆன் பண்ணி 10 நிமிஷம் ஆச்சு. அடுப்பில் வந்து கடாய் வச்சுருக்கிறேன் நான். இந்த மாதிரி கனமுள்ள கடாய் இந்த மாதிரி வச்சிடணும். ரொம்ப கட்டியாக இருக்கும்னு அந்த மாதிரி கடாய் தான் வைக்கணும். இப்போ வந்து வச்சு 10 நிமிஷம் ஆச்சு. நல்லா சூடாகிட்டுருக்குது. இப்போ இதுக்குள்ளே வந்து ஒரு ரிங்கு மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரிங்கு உள்ளே வந்து இப்படி இறக்கிடணும். இறக்கிட்டு இந்த மாதிரி தட்டில் வந்து நம்ம வச்சது அப்படியே உள்ளே வச்சிடணும். இந்த மாதிரி வச்சு விட்டுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு அடுப்பு ஸ்லோவிலே வச்சுட்டு மூடி போட்டு நல்லா டைட்டாக மூடி இருக்கணும். காற்று எதுலேயும் போகக்கூடாது. அந்த மாதிரி மூடி இருக்கணும். 15 நிமிஷத்துக்கு நல்லா அப்படியே 15 நிமிஷம் ஸ்லோவிலே வச்சுட்டு விட்டுறணும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்க்கலாம் 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். வெந்துருச்சு பாருங்க சூப்பராக. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் எடுக்கலாம். இப்போ ஆறிடுச்சு தட்டில் போட்டது பாருங்கள். நல்லா சூப்பராக வந்திருக்குது பாருங்கள். பேக்கரி ஸ்டைலு நை பிஸ்கெட்டு நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ எடுத்து பார்க்கலாம். நமக்கு இப்போ பார்க்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி இதாக பாருங்க சூப்பராக வந்திருக்குது பாருங்க. பாருங்க பேக்கரி ஸ்டைல் மாதிரியே பிஸ்கெட்டு சூப்பராக வந்திருக்குது பாருங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும்.